இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தனுஷோட லைனப் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா இருக்குதுப்பா. குபேரா படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரமே அந்த படம் முடிய போகுதுன்னு இருக்கு. ஆல்ரெடி ரிலீஸ்க்கு தயாரா இருக்க ராயனா இருக்கட்டும், அவரோட இன்னொரு படமான அதாவது ஆல்ரெடி டைரக்ட் பண்ணி முடிச்சு வச்சிருக்கிறாருப்பா. 2 படத்தை அவரே டைரக்ட் பண்ணி முடிச்சு வச்சிருக்காரு. 2வது என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற ஒரு படமா இருக்கட்டும். ஹிந்தி படம் ஒன்று போயிட்டு இருக்குது இல்ல, ஆனந்தல் ராய் டைரக்ஷன்ல, அந்த படமா இருக்கட்டும். அவரோட லைனப்புங்கிறது ரொம்பவே பெருசா இருக்கு. அதுக்குள்ளேயே இன்னொரு படத்தை கமிட் பண்ணிட்டாரு அப்படிமா சொல்லியிருக்காங்கப்பா. யார் அந்த டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா போர் தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா இருக்காருல்ல, அவரு ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை தனுஷ் பிடிச்சி ஓகே பண்ணிட்டாங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க. படத்தோட ஷூட்டே அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க. அவரோட கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு அக்டோபர் எண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியும், அந்த டைம்ல 2 பேர் படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அக்டோபர்ல படத்தோட ஷூட் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் சம்மர்ல படத்தோட ரிலீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு முன்னாடி இப்போ பண்ணிட்டு இருக்கிறாருல்ல குபேரா படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம்ப்பா. ஆனந்தல் ராயோட பண்ற படம் ராஞ்சனா யூனிவர்ஸ் அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி படமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். தனுஷோட 50 ஜூலைல ரிலீஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கல்ல, அதுவுமே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்ப்பா. ஸோ இந்த படங்களுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்க, இந்த 2 பேர் அது தனுஷும் விக்னேஷ் ராஜாவும் இணைய போறாங்களா, அந்த படத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.